என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாயந்தரம் 4:15 வரைக்கும் சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் பயணம் செய்கிற போது இந்த மாதிரியான நாட்களில் நல்ல காசு பண வருமானம் வரும். பெண்கள் சிலருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இன்னைக்கு இருக்கலாம். பொதுவாகவே பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பாக்கியவான்கள். அதேபோல மேஷராசிக்காரர்களுக்கு மனப்பதட்டம் சிலருக்கு இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த நாள் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். நண்பர்களால் சில சமயம் பதட்டம் இருக்கும். உங்களை சந்திக்கக்கூடிய சில பேர் பிடிவாதமாக இன்றைக்கு இருப்பார்கள். சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில், பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். பிஸ்னஸ் திருப்தியாக இருக்கும். மிதுனராசி என்பர்களே, இந்த நாள் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி தரும். தேக ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் இருக்கும். ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கலாம். நெஞ்சக நோய்கள் சிலரை பாதிக்கலாம். இந்த நாள் வருமானம் உயரும், பிஸ்னஸ் லாபமாக இருக்கும். கடகராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். அதே நேரத்தில் பைக் ரேஸ், தவறான பொழுதுபோக்குகள் இதில் ஈடுபடக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பான பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடாது. இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அதனால் சில தண்டனைகள் வரலாம். சட்டப்பூர்வமான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஈடுபடணும். இந்த நாள் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய வழிமுறைகள் நன்கு தெரிந்து அதை செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் ஏனோ தானோ நடக்கிற பழக்கமே கிடையாது சிம்மராசிக்கு. கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது தான் சிம்மராசியோட பழக்கமே. அப்படி அழகாக செயல்படுவீங்க. நண்பர்கள் சில பேர் மனம் மாறுபட்டு நடப்பாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு சொல்லுவீங்க. சில நேரம் தத்துவம் பேசுவீங்க, சில நேரம் வேகம் எடுக்கும் உங்கள் செயல்களில். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும். படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் வரும். கன்னிராசி என்பர்களே, பயணங்கள் அமையும், முயற்சிகள் வெற்றி பெறும். அது வெற்றி பெறுவதற்கு முன்னால் ஒரு பதட்டம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் சில நேரம் சில பதட்டங்களை உருவாக்குவார்கள். அப்புறம் அந்த பதட்டம் தேவையே இல்லைன்னு தோணும். அந்த ஃபைலை காணுமே, இந்த ஃபைலை காணுவேம்பாங்க. கடைசியில் பக்கத்திலேயே இருக்கும் ஃபைல். அந்த மாதிரி நிறைய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். உடம்புல கொஞ்சம் நீர் சத்து குறைகிறது, அதை மட்டும் பார்த்து சரி பண்ணிக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல காசு பணம் துட்டு வந்து சேரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தினால நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்றைக்கு கருமாரியை வழிபடக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். என்ன தடைகள் வந்தாலும் இப்பொழுது கருமாரியை வழிபடணும். அவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், செல்வ செழிப்பை தரும், நல்ல வேலையை தரும், பூரண பாதுகாப்பை தருவாள் கருமாரி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. ஆனால் உடம்பு பிடியாக நீங்கள் பிடித்த விஷயங்கள் இருப்பீங்க. யாருக்காகவும் இதற்காகவும் என் கருத்து மாற்றிக்கிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இன்னைக்கு தான். இந்த நாள் தன வருமானம் கூடும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் நினைத்த துறையிலே வெற்றி பெறுவீர்கள். நல்ல பதவிகள் கிடைக்கும். முன்னேற்றகரமான நாள்.
தனுசுராசி என்பவர்களே, விதவிதமாக யோசிப்பீங்க. இன்னைக்கு இந்த ரூம் போட்டு யோசிச்சிங்களான்னு பல பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரி நாட்களில் விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகிறது. ஒரு காரியத்தில் கை நழுவி போயிருந்ததுன்னா ஒரு நண்பர் உதவியே செய்ய மாட்டேன்னு போயிருப்பார், இன்னைக்கு தேடி வந்து உதவி செய்வார். ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களை ஒதுக்கிவிட்ட டைரக்டரோ ப்ரொடியூசரோ இன்றைக்கி தேடி வந்து நீங்கள் தான் பொருத்தமானவர்னு பிற்காலத்தில் உங்களை இப்போ தேடி வருவாங்க தங்களுடைய படங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். ராஜயோகத்தில் விபரீத ராஜயோகம் இதுக்கு பேர். வெற்றிகள் பெருகும் நல்ல நாள். வருமானம் உயரும். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய எண்ணங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு தோணும். வீட்டுக்கு மாடுலார் கிச்சன் பண்ணணும்னு தோணும். இன்னைக்கு மகர ராசி என்பர்களே, இது ஒரு அனுகூலமான நாள். லாபத்தில் சந்திர பகவான் இருக்கார். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெற போகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வரும். மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குடும்பத்தில் மூத்தவர்கள் உடல் நலத்தில் திருமண விஷயம் கைகூடும் நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். ஆனாலும் பிஸ்னஸில் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைவில் லாபம் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முக்கியமான விஐபிகளை இன்றைக்கி சந்திப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. எல்லா காரியமும் அனுகூலமாக நடக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடும். மீனராசி என்பர்களே, படிப்பு தாங்க வாழ்க்கையில் உயர்வு தரும். இன்னைக்கு உங்கள் படிப்பினால் உயர போகிறீங்க. இன்னும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு தோணும். அதுக்கு வெளிநாட்டு போகலாமா, வெளி மாநிலத்தில் படிக்கலாமா, எந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எல்லாம் திட்டமிடுவீங்க. நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை மனசில் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் அமையும். மிக நல்ல நாள். அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னால் 1-2 முறை யோசித்து செயல்படுத்துவீர்கள், வெற்றி காண்பீர்கள். நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.